ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ராஜ்மா கிரேவி சப்பாத்தி. ராஜ்மா கிரேவிக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வெங்காயம் 3 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை அந்த கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம் கூட 2 பச்சை மிளகாய் சின்ன சைஸ் கீரி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனால் தான் அது கிரேவி பதத்துக்கு வரும். நான் தக்காளியும் 3 சைஸ் தக்காளி சின்ன சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதையும் அதிலே சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். தக்காளி நல்லா கிளறி நல்லா வதங்கினா தான் நல்லா அது கிரேவி பதத்துக்கு வரும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். அதிலே தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. சால்ட்டு அப்புறம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி தேவையான அளவு சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகா பொடி நான் வீட்டிலே அரைச்ச பொடி தான் யூஸ் பண்ணுறேன். அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகா பொடி. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ராஜ்மா மதியானம் ஊற வச்சேன். மதியானம் அது 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு ஒரு 8 விசில் விட்டுருக்கேன். அப்பயும் அது ஆனால் வேகவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு அது வேகிறதுக்கு. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வேக வச்ச ராஜ்மாவை இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த ராஜ்மாவில் காரம் உப்பு எல்லாமே சேரும். ராஜ்மா கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லது. ரொம்ப குழந்தைங்களுக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது எங்கள் பசங்க கேட்டாங்கன்னு தான் நான் இன்றைக்கி இது செஞ்சேனே. ராஜ்மா நல்லாயிருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் ஹெல்தி. இது மெயினாக இந்த சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட் தான் மெயினாக இதை சாப்பிட்ணும். உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸும் அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஒரு சொம்பு அளவு தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் குழம்பு. உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி தூவிட்டு நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் சப்பாத்தியை நல்லா திரட்டிட்டு சப்பாத்தி செய்யலாம். சப்பாத்தி திரட்டியாச்சு. இப்போ தவா சூடு பண்ணிவிட்டு தவா சூடாகிறதுக்கப்புறம் பேல்ச்சதை போட்டு நம்ம பெரட்டி விடுவோம் சப்பாத்தியை. அப்புறம் லைட்டாக ஆயில் விட்டுட்டு சப்பாத்தி எடுத்துடுவோம். சப்பாத்தி ரெடி ஆனதுக்கப்புறம் சாலம் எடுத்து அதில் வச்சாச்சு. அவ்வளோ.